விடுபடுத்தே கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்தோட கட்சியில் நான் இணைஞ்ச இது எல்லாத்தையும் அப்போ இது நோக்கம் என்னென்னா, நான் தனியாக ஒரு கட்சி தொடங்க போகிறேன். எதுக்காக தொடங்க போகிறேன்? ஏற்கனவே இருந்த கட்சிகள்லாம் சரியாக செயல்படலை. அதான பொருள். திராவிடம் ஒழிந்தது அப்படின்னாங்கல்ல, இங்கே திராவிடம் ஒழியல, திராவிடம் அழியல. பிஜேபின்ற கட்சி முன்னில் அடையாளம்லாம் போயிடுச்சு. அண்ணாமலையால் ஒட்டின்னு இருந்தது. ரஜினிகாந்த் அவர் அண்ணாமலைக்கு ஆதரவளிக்கிறாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையை தூக்கி நிற்கிற மாதிரி பல ஊடகங்களில் பல செய்திகள், போஸ்டர்கள் அங்கங்கே ஒட்டப்பட்டது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டுன்னு தெரியல. மனைவி தொடங்கியிருக்கிறாங்க, ஒரு சமூக நல இயக்கம் தொடங்கியிருக்கிறாங்கன்னு கூட இருக்கலாம், அவருடைய பார்வை இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் விஜய் அவர்கள் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரொம்பவும் சீன்றதே நம்ம பார்க்குறோம். அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. கமர்ஷியல்னா எதை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க? இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தானே சார். அதுதான் உதயநிதியும் கேட்குறாரு. வேறு சொல்லுங்கள், கட்சியோட கொள்கையை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டோம், தத்துவங்கள், கோட்பாடுகள் இதெல்லாம் கவரப்பட்டது மக்களை சொல்லுங்கள், இல்லை மக்களுக்கு வாரி வழங்கிட்டோம் இதெல்லாம் அப்படி சொல்லுங்கள். தேனாரும் பாலாரும் ஊற்றணும் நாங்கள் வீடாக போயிட்டு அதை தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்கள். கவர்ச்சி தானே சார், முழுக்க முழுக்க சினிமா நடிகன் என்கின்ற அடையாளம் தானே சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பல விஷயங்களும் அந்த வீடியோ பதிவில் போட்டிருந்தாரு. குறிப்பாக ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்டாரு, அதனால என்ன வர முடியாது சார், மன்னிச்சுக்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட சுதந்திரம். எதுக்கு நான் அந்த கட்சியில் இருந்தேன், அப்போ கேப்டன் விஜயகாந்துக்கு நான் ஒர்க் பண்ணேன், ரஜினிகாந்த் என்னை கூப்பிட்டாரு, இதெல்லாம் ஏன் சொல்லணும்? இப்போ தான் சார் அவர் தனக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, தனக்குன்னா அது ரொம்ப கொச்சையாக இருக்குது, வேணாம். தனக்குன்னா எல்லாமே எல்லா ஞானமும் வரும் சார். அப்படி தான் இது. ஏன்னா இவர் பிஜேபியில் இருக்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வரல, விஜயகாந்த் ஞாபகம் வரல, ரஜினிகாந்த் ஞாபகம்லாம் வரல. இப்போ இவர் தனி கட்சி தொடங்கும் போது விஜயகாந்த் ஞாபகத்துக்கு வராரு, இவர் ஞாபகத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் நன்றி சொல்லும் போது எல்லா தலைவர்களும் ஞாபகத்துக்கு வராங்க. எல்லாரும் நல்லவங்க. இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா இறந்து போன தலைவர்கள், எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், காமராஜர் எல்லா தலைவரும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாரையும் சொல்லிட்டாரு. சரிங்களா? எல்லாம் அவர் விடுபடுத்தே கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்தோட கட்சியில் நான் இணைஞ்ச இது எல்லாத்தையும் அப்போ இது நோக்கம் என்னென்னா, நான் தனியாக ஒரு கட்சி தொடங்க போகிறேன். எதுக்காக தொடங்க போகிறேன்? ஏற்கனவே இருந்த கட்சிகள்லாம் சரியாக செயல்படலை. அதான பொருள். ஏற்கனவே இந்த கட்சிகள்லாம் செயல்படலை. அப்போ நான் புதுசாக ஒரு கட்சி தொடங்கி செயல்பட போகிறேன் அப்படின்னும் போது அதே சமயத்தில் எல்லாரையும் நம்ம சேர்த்துக்கணும். இவன் எப்படி ஒரு தலைவர் என்ன செஞ்சார், சாதிக்கு ஒரு கொள்கை தலைவரை உருவாக்கினார் இல்லையா, ஒரு 5 பேரை. அது மாதிரி என்னென்னா எல்லா தலைவரும் பயன்படுத்திக்கணும், ஒருத்தரே விடக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாய நோக்கம் தான் சார். அதான் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒதுங்கி ஓரமாக போயிட்டுருக்கிறார். அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இந்த வயசான இந்த பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. அகில உலக அளவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ளபடியே சொல்லப்போனால் ரஜினிகாந்த் தான் உலக அதிசயம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வயது, அவர் இன்றைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தனக்கான ரசிகர்களை சந்தோஷப்படுத்திட்டு அவர் போயிட்டுருக்கிறாரு. தேவையில்லாமல் அரசியல் கட்சிக்கு வர்றதா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பின்வாங்கிட்டார், வேணான்ட்டார், முடிவு பண்ணிட்டார். வேண்டாம் நமக்கு அவர் தனிப்பட்ட எண்ணம், அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் ஒரு பக்கம் என்ன செஞ்சார், தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார். அது என்ன நெருக்கடின்றது அவருக்கு தான் தெரியும். சரிங்களா? ஆனால் ஒரு பக்கம் தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா பிரச்சனைகள் இருக்குது, என் ரசிகர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால அவர் வந்துட்டார். யாரும் மிரட்டவும் இல்லை, யாரும் நெருக்கடி கொடுக்கவும் இல்லை. தனக்கு இயல்பாக ஏற்பட்ட சில இந்த கொரோனா போன்ற நெருக்கடிகள் ஏற்படும் போது அவர் வெளியே வந்துட்டார். கட்சியில் அரசியலில் ஈடுபடணும்னு சொல்லிட்டாரு. அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அவர் யாரையும் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக யாரையும் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அவர் அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறாரு. இப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, புதுசாக அரசியல் கட்சி தொடங்கும் போது பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. இதுதான் உண்மை. அண்ணாமலை வெளியே வந்த உடனே கரூர் நாகராஜனும் வெளில வந்துட்டார் பிஜேபி விட்டு. சார் பிஜேபி காலி சார்ன்றத சார். கரூர் நாகராஜன்னா இது எந்த நாகராஜ் சார்? எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவாங்க சார். காரணம் என்னென்னா, அந்த பிஜேபின்ற கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், என்ன திராவிடம் அழிந்தது, திராவிடம் ஒழிந்தது அப்படின்னாங்கல்ல. இங்கே திராவிடம் ஒழியல, திராவிடம் அழியல. பிஜேபின்ற கட்சி முன்னில் அடையாளம்லாம் போயிடுச்சு. அண்ணாமலையால் ஒட்டின்னு இருந்தது.
அதாவது நான் சொல்கிறது ஜனா கிருஷ்ணமூர்த்தி காலத்துலேருந்து இலகணேசன் காலத்துலேருந்து எச் ராஜா காலத்துலேருந்து சிபி ராதாகிருஷ்ணன் காலத்துலேருந்து ஒரு அரசியல் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. அந்த கட்சியில் வேலியில் போகிறதுக்கு உள்ளே விட்ட கதையாக கொண்டு வந்து எங்கேயோ ஐபிஎஸ்ஸாக இருந்த ஆஃபீஸரை கொண்டு வந்து தூக்கி வந்து இங்கே கட்சிக்கு மாநில தலைவராக போயிட்டு இப்போ ஒட்டுமொத்த கட்சியுமே போயிடுச்சு, அண்ணாமலைக்கிட்ட போயிடுச்சு. இவங்க கனவில் இருக்கிறாங்க. யாருடைய கட்சி அழியும் தெரியுமா? அது அதிமுக தான் அழியும், இவங்க தான் அழியும், அவங்க தான் அழியும். உள்ளபடியே அழிஞ்சது எதுக்குன்னா பிஜேபி தான் அழிஞ்சது. பிஜேபி இனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிக்கு போனால் கூட மதிக்க மாட்டாங்க யாரும் பிஜேபி இந்த கட்சியை. இதுதான் உண்மையான நிலைமை. இது தெரியாமல் 2000 கிலோமீட்டர் இருந்துட்டு இங்கே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள். மோடிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாக்கா வாங்க மோடிஜின்னு சொல்கிறது கூட ஆள் இருக்காது போல இருக்குது. சார் இப்போ ஒரு பக்கம் அண்ணாமலையுடைய புதிய கட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து புதுசாக ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இதில் வந்து சேரலாம், மக்கள் மேடை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து என்னென்னா வந்து ஒருவேளை நான் யூகமாக நான் சொல்கிறேன், அது 100% கரெக்டாக இருக்குமான்றதை நீங்கள் முடிவு பண்ணீங்க. இன்றைக்கி தேதிக்கு வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இப்படி ஒரு இயக்கம் தொடங்குது. ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு ஏன் அறிவித்தாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அரசியல் அந்த அறிவிப்பு வெளியிடும் போது பிரதானமாக ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் குறித்து பேசுகிறாரு. அப்போ ஏற்கனவே கடந்த 2-3 நாட்களாக வந்து சமூக ஊடகங்களில் வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு அளிக்கிறாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே கையை தூக்கி நிற்கிற மாதிரி பல ஊடகங்களில் பல செய்திகள் போஸ்டர்கள் அங்கங்கே ஒட்டப்பட்டது. அதாவது அண்ணாமலை அரசியல் கட்சி தொடங்குற அண்ணாமலைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் போஸ்டர் ஒட்டப்பட்டது. அது திட்டமிட்டு அண்ணாமலை தரப்பில் தான் செய்யப்பட்டது. அதை தாண்டி அண்ணாமலை அவர்களும் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா முதல்ல எடுப்படியே என்ன சொல்கிறாரு, ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாரு. ரஜினிகாந்த் எல்லாரையும் தான் சார் சந்திக்கிறாரு, மாரிதாஸும் சந்திச்சிருக்கிறாரு, அண்ணன் சீமாவும் சந்திச்சிருக்காரு, திருமாவளவனும் எல்லா அரசியல் கட்சிகளும் சந்திச்சிருக்கிறாரு. அவர் சந்திக்காத யார்? அப்படி இருக்கும்போது தன்னை சந்தித்தது மட்டுமே ஒரு பெரிய பிரதானமாக முன் வச்சு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கொள்கை தலைவராகவே அறிவிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருந்தது, அண்ணாமலை பேச்சுக்கள். அப்போ ஒருவேளை இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா தன்னுடைய கணவரை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை வந்து யாரும் வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்திக்க வேண்டான்றதுக்காக கூட இந்த ஒரு மக்கள் மேடைன்ற அந்த ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கலான்றது என்னுடைய எண்ணம். ஏன் இன்றைக்கி இதை அறிவிக்கணும்? நேற்றை அறிவிச்சிருக்கலாம் அல்லது நாளைக்கு அறிவிச்சிருக்கலாம். இன்றைய தினம் அறிவிக்கும் போது கேட்டிங்கன்னா இது எங்களுக்கு யாருடைய எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு இல்லை. ஏன்னா அறிவித்த உடனே வந்து 50 லட்சம் பேர் மெம்பர், 1 கோடி பேர் மெம்பர்னு ஒரு சீன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ உடனடியாக வந்து இவங்க இந்த அறிவிக்க வேண்டிய அவசியம் கேட்டிங்கன்னா நமக்கான ஒரு அமைப்பு இயக்கம் இருக்குன்றத ரசிகர்களுக்கு சிக்னலாக கொடுக்குறாங்க லதா ரஜினிகாந்த். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2 பேருமே ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் அந்த மக்களை சார்ந்து ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் முதல்வர் இருக்கிற திரு விஜய் அவர்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து உட்காந்தாச்சு, சரிங்களா, ஆட்சியை பிடிச்சாச்சு, முதலமைச்சர்ன்றது அந்த கவர்மெண்ட் கெசட்டில் நேம் ஏறிடுச்சு. இப்போ வந்து நிர்வாகம் நடக்குது. இந்த நிர்வாகம் வந்து எந்த விதமான ஒரு புரட்சியால் அல்லது ஒரு எழுச்சியால் வீழ்ந்து விடாமல் இந்த ஆட்சி வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் இது 5 ஆண்டு காலம் உருட்டுற வந்து அந்த எண்ணம் தான் இருக்கும். இதை தாண்டி இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதன் மீது கவனம் போகாது. ஆனால் அந்த பதவியை அனுபவித்து இந்த கடைசியாக இறங்கக்கூடிய காலம் இருக்குது இல்லையா, அதாவது 4 ஆண்டு காலம் முடிச்சுட்டு 5வது ஆண்டு காலம் நகரும்போது அப்போ தான் வந்து இந்த அரசியல் கட்சிகள் மீதான அந்த கவனம் வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நாளைக்கு மீண்டும் ஆட்சி, ஏன்னா பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு அதை இழக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கொடுமையானது. அது வந்து பதவியில் இருந்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி அந்த இல்லாமல் போகும்போது அப்போ தான் அதனுடைய வழிகள் என்னன்னு தெரியும். அப்போது நீ மீண்டும் பதவியில் வந்து அமரணுன்ற அந்த வேட்கை இருக்கும்போது அப்போ தான் இந்த அரசியல் கட்சி மீதெல்லாம் வந்து அணுகக்கூடிய எப்படி அணுகிறது இந்த அரசியல் கட்சிகளை அப்படின்ற அந்த எண்ணம் வரும். இப்போதைக்கு என்னென்னு கேட்டால் ஒரு பார்வையாளராக கடந்து போகணுமே தவிர இதை தாண்டி வந்து எல்லாமே இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் சார். இப்போ இருக்கிற நிலைமைகள் கேட்டால் யூத்தோட ஆக்கிரமிப்பு வந்து எல்லா கட்சியிலையும் இருக்குது. இன்றைக்கி திருமாவளவன் போய் ஒட்டிக்கிட்டதுக்கு காரணமே என்ன கேட்டால் இளைஞர்கள் வந்து பெருவாரியான இளைஞர்கள் வந்து ஆதவர்ஜுனா பின்னாடியும் விஜய் பின்னாடியும் போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா இளைஞர்களுடைய ஆக்கிரமிப்புன்றது இப்போ இருக்க தான் செய்யுது அரசியலில். அதை வந்து சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் வேணும். ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டால் 2021 அரசியல் கட்சி தொடங்கியிருந்தால் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாரு. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலே வேறு மாதிரி மாறி இருக்கும். ஆனால் அது 21 96 ஒரு வாய்ப்பு வந்தது, அதை மிஸ் பண்ணிட்டாரு.
2021 ஒரு வாய்ப்பு வந்து அதையும் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை வந்து அவர் வந்து ஒரு பேரளவுக்கு இப்போ இது போன்ற ஒரு அமைப்பு இயக்கம் வச்சுருந்தார கூட அது ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பாக இருக்கும். பட் லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம், இந்த இயக்கத்தை எப்படி அவர் வழி நடத்த போகிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்குறோம். இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, இயக்கம்தான். ஒரு சமூக நல இயக்கமாக தான் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி செயல்படுறாங்கன்றதை பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம். பட் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து எவ்வளோ இதில் இன்வால்மெண்ட்டுன்னு தெரியல. மனைவி தொடங்கியிருக்கிறாங்க, ஒரு சமூக நல இயக்கம் தொடங்கியிருக்கிறாங்கன்னு கூட இருக்கலாம், அவருடைய பார்வை இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் விஜய் அவர்கள் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் ரொம்பவும் சீன்றதே நம்ம பார்க்குறோம். அது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒதுங்கி போனால் கூட, அவருடைய ரசிகர்கள் ஒதுங்கி போனாலும் கூட விஜய் ரசிகர்கள் வந்து மீண்டும் வந்து இணையத்தில் வந்து கடுமையாக சாடுறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தேவையற்ற வந்து வார்த்தைகளை போட்டு வந்து அவர் படத்தை போட்டு பேசுகிறது, இதெல்லாம் நடக்குது. ஒருவேளை அந்த தற்காப்பு நடவடிக்கைக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களை ஏமாற்ற வேண்டாம்னு கூட நினைக்கலாம். ஒரு வேளை அப்படி கூட இருக்கலாம். யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், இயக்கங்கள் தொடங்கலாம் சார். ஆனால் மக்களுக்கான உண்மையான சேவைன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த அரசியலில் வந்து அவர் நிச்சயமாக வரவே மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுவும் இப்போ நடக்கிற அரசியலில் தான் கண்டிப்பாக அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பு தரமாட்டார். அதே சமயத்தில் ரசிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும்னு நினைக்கலாம். ஒருவேளை அது வந்து மனைவிக்கு அந்த அனுமதி கொடுத்து கூட இதை தொடங்கிடலாம். ஆனால் இந்த இடத்துல எங்கேயுமே வந்து ரஜினிகாந்தோடைய அவருடைய பேர் எதுவுமே இல்லை. இது மக்கள் மேடையும் தான் இருக்குது. அப்போ அந்த மக்கள் மேடையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தை வந்து ஒரு வேளை இணைக்கிறாங்களா, ஒரு வேளை அப்படி இருக்கலாம். இப்போ ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் இருக்குன்னா அந்த மன்றத்தை சார்ந்தவங்களை இந்த மக்கள் மேடையில் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த மதுரை, இந்த தேனி, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஓட்டிட்டாங்க. அஜித்து, ரஜினிகாந்த், நடுவில் அண்ணாமலை இருக்க மாதிரி அதுதான் சார் சிக்கலே அதுதான் சார். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து பயன்படுத்திக்கிறத விரும்பலை. அண்ணாமலை வந்து ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்திக்கிறாரு. எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்குல்ல. நீங்கள் அரசியல் அறுவடை செய்கிறதுக்கு, அரசியல் சுய ஆதாயம் அடையிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு நடிகரை வந்து நீங்கள் பயன்படுத்திப்பீங்க? அப்படி ஒன்று இருக்குது தானே. அதுக்கு நேரடியாக அவரே வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டு போயிடலாமே. அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டால் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது அவர் தெரிவிக்கணும். நீங்களாக வந்து ரஜினிகாந்த் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டார் நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல, அவர் தானே சொல்லணும் அதை. அதனால் வந்து இதெல்லாம் இந்த அதீதமான நடவடிக்கைக்காகத்தான் இந்த அறிவிப்பு இன்றைக்கே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உடனே வந்து பவன் கல்யாண் சொல்லிட்டார், தமிழ்நாட்டின் எதிர்காலமே அண்ணாமலை தான் இனிமேல் அப்படின்ற மாதிரி. சார் நல்லா யாரை பற்றி பேசுகிறீங்களோ நீங்கள் மனநோயாளிகளை பற்றி பேசுகிறீங்க. இதெல்லாம் ஒரு மனநோயாளிகளில் சேர்த்திக்க சார். இது ஒன்று. அதே மாதிரி இந்த இலங்கையிலேருந்து ஒன்று வந்தது பாரு கொஞ்ச நாள் ஒரு அவதாரம் ஒன்று, அது அதே மாதிரி இந்த பவன் கல்யாண் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைத்தேர்ந்த அதாவது திறமையான ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அவங்களை பரிசோதிக்கணும் சார். அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு பேசினார், இப்போ ஒரு பேச்சு பேசுகிறார். இதெல்லாம் வந்து அண்ணாமலையை பூஸ்ட் பண்ணுறதுக்காக வரும் சார். அண்ணாமலை யாருன்றது தெரியாதா சார்? அண்ணாமலை யாருன்றது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அதனால் சும்மா இப்படி ஒரு பிம்பம் கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 31 அவர் தான் இப்போ சொல்லிகிட்டே இருக்க, கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருங்க அப்படி. அது மாதிரி பாசிட்டிவாக வந்து சொல்லி என்னன்னா 31 அவர் தான் முதலமைச்சர், 31 அவர் தான் முதலமைச்சர், 31 அவர் தான் முதலமைச்சர். இங்கே பெரிய தேர்ந்த நடிகர்களே தண்ணி குடிக்கிறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 சீட்டு குறைஞ்சதுன்னா கதை கந்தல் முடிஞ்சிச்சு, சரிங்களா? அதனால் அதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறது. அண்ணாமலை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் சேவைனா என்னன்னு சொல்லட்டும். முதல்ல அவர் ஏற்கனவே செஞ்சதெல்லாம் என்ன சேவை, மக்கள் சேவைனா என்ன பண்ண போகிறாரு அதை சொல்லட்டும் முதல்ல. அதனால் இந்த பவன் கல்யாண் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு சொன்னால் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது சார். அவங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன சார், பவன் கல்யாணுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவரை துரத்துறாங்க. 2 வருஷத்தில் கட்சி தொடங்கி முதலமைச்சர் ஆகிட்டா நீ என்ன வந்து இன்னும் முக்கியம் இருக்கிறன்னு பல பேர் கேட்குறாங்க, சரிங்களா? அதெல்லாம் அதுக்கு முதல்ல அவர் பதில் சொல்லிட்டோம். அதாவது அண்ணாமலை இப்போ வந்து வாழ்த்துறது இதெல்லாம் அப்புறம் ரெண்டாவது. சரி சார், உதயநிதி அவர்கள் கூட சமீபத்தில் பதிலளிச்சிருக்காரு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் கவர்ச்சினா எதை வச்சு கவர்ச்சி இல்லாமல் நீங்கள் ஓட்டுவாங்க, எதை வச்சு ஓட்டுவாங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி மேடையில் பேசியிருக்காரு. நீங்கள் அந்த வீடியோ கூட ஆமாம் அவர் வந்து கவர்ச்சின்னு பேசுனார். கவர்ச்சியை நான் எதை கவர்ச்சின்ற மாதிரி அவர் கிண்டலாக பேசினார் விஜய் அவர்கள். இவர் கவர்ச்சி இல்லாமல் வேறு எப்படி எதை வச்சு நீங்கள் ஓட்டுவாங்கன்னு இவர் கேட்குறாரு. கரெக்டு தானே சார்? ஆக்சுவலாக அது வந்து அவர் கேட்டதே இல்லை சார். மக்கள் இன்னும் சொல்லப்போனால் ஊடகத்தில் பயணிக்கிற பலரும் கேட்டாங்க, கவர்ச்சியில்னா எதை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க? இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தானே சார்? அதுதான் உதயநிதியும் கேட்குறாரு. வேறு சொல்லுங்கள், கட்சியோட கொள்கையை வந்து சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டோம், தத்துவங்கள் கோட்பாடுகள் இதெல்லாம் கவரப்பட்டது மக்களை சொல்லுங்கள், இல்லை மக்களுக்கு வாரி வழங்கிட்டோம் இதெல்லாம் அப்படி சொல்லுங்கள். தேனாரும் பாலாரும் வந்து ஊற்றணும் நாங்கள் வீடு வீடாக போயிட்டு, அதை தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்கள். கவர்ச்சி தானே சார் முழுக்க சினிமா நடிகர் என்கின்ற அடையாளம் தானே சார். அப்புறம் அதுவும் இல்லைன்னு சொன்னால் அப்போ வேறு எப்படி நீங்கள் தான் சொல்லணும்? அப்போ எதுக்காக உங்களுக்கு மக்கள் வாக்களித்தாங்க?
எப்படி 2 வருஷத்தில் ஒரு மக்கள் வந்து கவர்ச்சி இல்லாதவங்களுக்கு வந்து வாக்களிச்சிட்டாங்களா மக்கள் வாக்களித்து நடிகன்றதுக்காக வாக்களித்தாங்க. அதனால் உதயநிதி கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி தான், புரியாது. அது வந்து மொத்தம் மறுக்கத்துலாம் இல்லை, எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான் அவர் கேட்குறாரு. ஓகே சார், இந்த கட்சி ரீதியாக இந்த இயக்கம் எல்லாமே மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஏதோ ஒரு நடக்க போகுது மட்டும் நல்லா தெரியுது. நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.